நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு மோசையிட்ட சொல்லும்போது ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். மலையில நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு அப்படிங்கிறார். அப்போ எபிரேயர் சொல்லுது, அப்படி மோசே உண்டு பண்ண அந்த கூடாரம் வந்து பரலோகத்திற்கும் பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ பரலோகத்தின் சாயல் மோசே கூடாரம் அப்படின்னா, அப்போ பரலோகத்தின் நிஜம் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்துவம். எப்படி அந்த நிழலும் நிஜமும் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தா, மோசையோட கூடாரத்துல அந்த வாசல் வழியா தான் பிரவேசிக்கணும். அது வந்து அந்த தொங்கு திரையால மூடி இருக்கும். அது பல கலர்ல இருக்கும். அதே போல யோவான் 10:9 சொல்கிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து மோசே கூடாரத்தில் அதுக்கு அடுத்து போனா பலிக்கொம்பு. அதாவது பலி செலுத்தக்கூடிய எல்லா மிருகங்களும் அந்த பலிக்கொம்புல கட்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் பலி செலுத்தணும். அதே போல கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த பலிக்கொம்புல கட்டப்பட்டிருந்தார். அடுத்து பலிபீடம். அப்போ இயேசு ஒரே தரம் நமக்காக பலியானதுனாலே அது அந்த பாவ நிவர்த்தி உண்டாகிறது, பாவ மீட்பு உண்டாகிறது. அந்த பலி மீண்டும் செலுத்தப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து மோசே கூடாரத்தில் உள்ள போனா தண்ணீர் தொட்டி, அதாவது அவங்க யூதர்கள் கைகால கழுவுறதுக்காக, சுத்தம் செய்வதற்காக, இந்த மாம்ச சுத்தத்தை செய்வதற்காக அந்த தண்ணீர் வைக்கப்பட்டது.